கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை தந்த தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் நிறைவேறுவதற்கு முன்பு அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் நிறைவேற வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நாம் யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த யூதாவில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோரை வழிவிலக செய்யும் போலி போதகர்கள் மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி இந்த கடிதம் தெளிவாக கூறுகிறது. இந்த காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். யூதாவின் காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் காலகட்டத்தில் நாம் செல்ல இருக்கிறோம். யூதா வசனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பக்க வழியாக கிறிஸ்துவின் சபைக்குள் ஆடு தோல் போர்த்திய ஓநாய்கள் வருவார்கள் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. என் நாமத்தை தரித்து கொண்டு வீணாய் வணங்குவார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இப்பொழுது ஒரு அசோசியேஷன் ஆயிடுச்சு. அது சரீரமாகிய சபையாக மாறாமல் ஒரு நிறுவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சபைகள் அது ஒரு ஆர்கன், கிறிஸ்துவின் ஆர்கனாக இருக்க வேண்டிய சபைகள் இப்பொழுது ஆர்கனைசேஷனாக மாறிட்டுருக்கு. ரொம்ப ஒரு வெட்கக்கேடான விஷயம். யூதா எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகி சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வ காலத்திலே எழுதியிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். பக்க வழியாகிய தேவனுடைய சபையிலே அவர்களுடைய இஷ்டத்துக்கு ஆராதனை செய்கிற கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ளே இருக்கிறாங்க. அவர்களுடைய நியாய தீர்ப்பு சோதோம் குமாரா பட்டணத்தில் ஏற்பட்டது போல அவர்களுடைய நியாய தீர்ப்பு இருக்கும் என்று யூதா இங்கு குறிப்பிடுகிறார். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். அதாவது ஆராதனைகள் எல்லாம் மாறிடுச்சு. ஆராதனையோட ஸ்டைலு, நோக்கம் எல்லாவற்றையும் தங்களுடைய இஷ்டத்தின்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறத வச்சே அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை கெடுத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் பாட்டு பாட்டு பாட்டு. தேவனுடைய வார்த்தை அங்கே இல்லை, தேவனுடைய துதியின் சத்தம் அங்கே இல்லை. எங்கே பார்த்தாலும் பாட்டு. அந்த பாட்டில் தங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய நாமம் மகிமைப்படணும், அவங்க ப்ரொமோட் ஆகணும். இப்படி தான் பாடல்கள் வெளியிடுதே தவிர அங்கே எந்த ஒரு பாடலும் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இல்லை. அது அருவருப்பாக இருக்குது. ஒரு உபச்சார சபைக்குள்ளே கொண்டு வந்தது போல ஒரு அருவருப்பான காரியம் இன்னைக்கு வரக்கூடிய கிறிஸ்தவ பாடல்கள் அப்படி தான் இருக்கு. கிறிஸ்துவின் சபைக்குள்ள ஐக்கியம் இல்லை, ஒரு அன்பு இல்லை. ஒரு நரிக்குறவர் மத்தியில் ஒரு போதகர் ஊழியம் செய்து அந்த நரிக்குறவ மக்களை பக்கத்தில் இருக்கும் ஒரு சபையின் பாஸ்டரிடம், நீங்கள் இந்த ஆத்மாவை கவனித்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஆலயத்துக்கு வருவார்கள் என்று அந்த ஒரு இவாஞ்சலிஸ்ட் சொல்லும் பொழுது அந்த போதகர் அந்த நரிக்குறவு மக்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், நாகரிகம் இல்லாதவர்கள் என்று. எவ்வளோ ஒரு கிறிஸ்டியானிட்டி எவ்வளோ தூரம் தரம் தாழ்ந்து போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது கிறிஸ்தவம். இது எதை குறிக்கிறது என்றால், நாம் கடைசி காலகட்டத்தில் வந்துவிட்டோம். யூதாவின் காலகட்டத்தில் இருக்கிறோம். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் நாம் நுழைய இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற போதகர்கள் கிறிஸ்தவரை குறித்து யூதா என்ன சொல்றாருன்னா, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரையாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறுற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பிய அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்றென்றும் காரிருள் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று யூதா சொல்கிறார். எவ்வளோ ஒரு கொடூரமான நியாய தீர்ப்பு அவர்களுக்கு இருக்குது தெரியுமா?
தங்களை தாங்களே கெடுத்து கொள்கிறவர்களாக இருக்காங்க. கர்த்தருடைய பந்தியில் அவங்க பங்கு பெற்று தங்களை கிறிஸ்தவர்களாக, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் ஊழியக்காரன் என்று தங்களை ப்ரொமோட் பண்ணி, ஆனால் கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில் இல்லை. ரொம்ப அழகாக அவர் வர்ணித்து சொல்கிறார். ஒரு பதரை போல் அவங்க இருக்கிறாங்க. கனியற்று 2 தரம் செத்த மரத்துக்கு சமமாக இருக்காங்க. செத்த மரத்துக்கு சமமாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னென்னா, இதை இனம் கண்டு கொள்வதற்கு அந்த ஞானத்தை கடவுள் நமக்கு தரணும். எது நல்ல ஊழியம், எது கெட்ட ஊழியம், எது நல்ல போதகர்கள், யார் நல்ல போதகர் இல்லை, யார் உண்மையாக ஊழியம் செய்கிறா அப்படின்னு சொல்லி, வேதத்தின் அடிப்படையில் யார் உண்மையாக ஊழியம் செய்கிறா என்பதை இனம் கண்டு கொள்கிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுவே மிகப்பெரிய வரம். அந்த ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு உண்மையான ஊழியங்களுக்கு நீங்கள் உண்மையான ஊழியர்களோடு இணைந்து ஊழியம் செய்யுங்க. உண்மையான ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.